May I have your attention, please? Train number 14822 Jaipur Express from Sabarmati to Jaipur via is arriving shortly on platform number 2. Thank you. Jaipur चार समय में प्लेटफॉर्म नंबर 2 पर आगे रही है. வெல்கம் டு லேர்ன் அண்ட் நீட். நம்ம வந்து இப்போ எங்கே கிளம்பியாச்சுன்னா காஷ்மீர் வந்து கிளம்பிட்டோம். சீரியஸாக தான் காஷ்மீர் போக போகிறோம். இப்போ சித்பூர்லேருந்து அபு ரோடு வந்துட்டோம். இப்போ அபு ரோட்லேருந்து அடுத்த நம்ம போக வேண்டிய காஷ்மீருக்கு போக போகிறோம். இங்கேருந்து பஸ் முடிச்சு போகணும். அதுக்குள்ளே சும்மா இங்கே மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு, சரி சுற்றி பார்க்கலாம். நான் அடுத்து அங்கே போயிட்டு அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். மார்னிங் சாப்பிட்றதுக்கு வந்து சோலே பத்துரை ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு இங்கேருந்து 25 கிலோமீட்டரும் 30 கிலோமீட்டரும் அந்த ஏரியா, இந்த காஷ்மீர் ஏரியா. நான் சாப்பிட்டுட்டு அங்கே வேறு பஸ் ஏறணும். கொஞ்சமாவது காரமாக சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இப்போ தான் லைட்டாக காரமாக காட்டியும் இனிப்பாக இல்லாமல் சப்புன்னு இருக்குது. வந்து இப்போ ராப்டி வந்து சாப்பிட போகிறோம். ராப்டி ஏக் ராப்டி. ஏன்னா நிறைய ஓவர் ஹைப் கொடுத்தாங்க. நான் ரூம்லேருந்து கிளம்புறப்பே வந்து ஓவராக ஹைப் கொடுத்தாங்க. சரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நட்ஸ் இல்லையா, நட்ஸ் இருக்கிறது வந்து ஸ்பெஷலாக. ஸோ நம்ம இதே வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்சிஸ்டன்சி பாருங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. உத்துணூண்டு தான் கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து 50 ரூபாயா. நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் கேட்டேன், இந்த மேலே பாதாம் அதெல்லாம் போட்டு தருவாங்க அப்படின்னா, அது வந்து ஆர்டரு கொடுத்து செஞ்சால் தான் வந்து அப்படி போட்டு தருவாங்க. அது வந்து சாதி ஸ்பெஷல், ஐ மீன் கல்யாண ஆர்டரு அது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஆர்டருக்கு மட்டும் தான் அப்படி தருவாங்களாம். மற்றபடிலாம் இப்படி தான் இருக்கும், இதுதான் நார்மல் ராப்டி அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து கேசர்கா சம்திங் சொன்னாங்க. இது மாதிரி குங்குமப்பூ அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அது வந்து ஸ்பெஷல் ஆத்தரு. அடுத்த பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். அந்த காஷ்மீர் சொன்னல, அந்த காஷ்மீர் வந்து போகிறதுக்கு வந்து ஏரியாச்சு. அப்போ இங்கேருந்து இந்த ஜீப்பில் வந்து போகலாமாம்மா. ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னாங்க இங்கேருந்து போகிறதுக்கு. சரி வந்து ஓகே சொல்லி இப்போ ஜீப்பில் போக போகிறோம். ஆக்சுவலாக பஸ்ஸு நிறையா இருக்குது. ஆனால் வந்து முன்னாடி இருந்தே ஏறணும், அதெல்லாம் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் போல். இது மாதிரி நிறையா ஜீப்ஸில் காரு அதெல்லாம் நிறையா எடுத்துருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது. இது மாதிரி ஜீப் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா வாங்குறாங்க. இதில் போனால் ஈஸியாக இருக்கும். சரி ரிவீல் பண்ணிடுறேன். நான் போகிறது வந்து மவுண்ட் அபு. அது வந்து ராஜஸ்தானோட காஷ்மீர் வந்து பீக். அதுதான் வந்து ராஜஸ்தான்லேயே இருக்க ஹையஸ்ட்டு பீக் வந்து அந்த மவுண்ட் அபு தான். ஆரவல்லி, இந்த தீரன் படத்தில் பார்த்துருப்போம் ஆரவல்லி ரேஞ்சுன்னு. அந்த ஆரவல்லி ரேஞ்சோட ஹையஸ்ட் பீக்கும் வந்து அந்த மவுண்ட் அபு தான். மவுண்ட் அபுலேயும் வந்து குரு சிக்கர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நான் குஜராத்தில் இருந்தேன். எங்கே இருந்தாலும் வந்து நீங்கள் ட்ரெயினில் வரணுன்னா அபு ரோடு வரணும். அபு ரோடு வந்துட்டு அபு ரோடு ஸ்டேஷன் வந்துட்டு அபு ரோடு ஸ்டேஷன்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா இது மாதிரி நிறையா வந்து மவுண்ட் அபு போகிற நிறையா இந்த மாதிரி வந்து ஜீப்ஸ் விட்டுட்ருப்பாங்க. ஜீப்ஸ்லேயும் போகலாம். எல்லா ஜீப்லேயுமே வந்து 100 ரூபா. அதுவே வந்து காரில் போகிறீங்கன்னா கொஞ்சம் லக்ஸரி. காரில் வந்து 300 per headன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பஸ் இருக்குது. பஸ் வந்து 70-80 தான். பஸ் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது, போக முடியல. அதனால் ஜீப் ஓகே பண்ணியாச்சு. இப்போ ஜீப்பில் போகிறோம். நான் தாங்க டிரைவரு. கீரு இந்த பக்கம் இருக்குது, ஸ்டேரிங் இந்த பக்கம் இருக்குது. நடுவில் நான் உட்காந்துருக்கேன். இந்த சீடு 2 பேர் இருக்காங்க. டிரைவர் எப்படி நம்ம ட்ரிப்பு
இங்கெல்லாம் அது நார்மலுங்க, டிராஃபிக் போலீஸ் பார்த்தாலே சொல்ல மாட்டாங்க. மேலே வந்தாச்சு. பாருங்க, இந்த இதான் மேலே வந்து பேக்லாம் போட்டிருந்தாங்க. எடுத்துகிட்டு அடுத்த ரூம் புக் பண்ணிவிட்டு சுற்றிக்கிளம்ப வேண்டியதுதான். 1 day ஸ்டே ஐடியா. முதல் எவ்வளோ பிளேஸ் இருக்குது நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் இருக்கலாங்கிறதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ரெண்டல் எடுத்துகிட்டு ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு சுற்றுலான்னு பார்த்தோம். பட் வந்து அவங்க லைசன்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே ஹார்ட் காப்பி கேட்குறாங்க. நான் எல்லாமே வந்து ஃபோனில் வச்சுருந்தேன். இப்போ வந்து ஷேர் கேப் இருக்குது, அதில் போட்டுக்கோங்கிறாங்க. ஷேர் கேப் போனால் எதுவும் சுற்றி பார்க்க முடியாது. டக்குன்னு ஒரு 3 hours எல்லாத்தையும் சுற்றிக்கிட்டு மறுபடியும் வந்துடுவாங்க. எங்கே போனாலும் 5 நிமிஷம்னு. இப்போ அவர் வந்து அந்த சைடு நிறையா இருக்குது, இப்போ கேட்டு பாருங்க அப்படின்னாரு. நாங்கள் போயிட்டுருக்கோம், யாராவது கொடுத்தா நல்லாயிருக்கும். பார்ப்போம். மறுபடியும் இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு தெரில, வச்சுட்டு பார்ப்போம். हाँ, पुलिस प्रॉब्लम है इधर. ये हेलमेट अंदर ये पहन के रखना. हाँ ठीक है. 2 मिनट का रास्ता तेल डलवा दो. पेट्रोल पंप 2 मिनट का. हाँ ओके. ठीक है. हाँ फाइनली यस पास आगे चल जाओ. ஃபைனலி பைக் ரெண்ட் எடுத்தாச்சு. இன்னொருத்தர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட இருந்து சரி நம்பி கொடுத்துட்டாரு. இப்போ வந்து அடுத்து என்னென்னா பைக் ரெண்ட் எடுத்தாச்சு. எடுத்த முன்னாடியே சொன்னாங்க பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது, பெட்ரோல் போட்டுக்கோங்கன்னு. அதில் பெட்ரோல் போட்டுட்டு மற்ற பிளேஸில் கிளம்ப வேண்டியதுதான். எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பார்க்கணும்.